ஆகணும்னு சொல்ற? மாமா ஊர்ல வச்சு சொன்னதெல்லாம் கேட்டல. குடும்பத்துக்கிட்ட மறைக்கிறது துரோகம்னு சொன்னாரு. இப்ப நானும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னையே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தைலாம் ஒன்னும் உறுத்தல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நினைக்காம என் புருஷன் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சும் அவர்கிட்ட சொல்லலன்னு தெரிஞ்சா அவர் உடஞ்சே போயிடுவாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னால இப்படி ஒரு விஷயத்த மறைச்செல்லாம் வாழ முடியாது. இவ்வளவு விட்டா இப்பவே போட்டு கொடுத்துருவா போல இருக்கே. மீனா, என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் உயிரும் கிறிஷோட உயிரும் கூட உங்க கையில தான் இருக்கு. ஏய், சும்மா இதே சொல்லி மறந்துட்டு இருக்காத. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ் மீனா, கத்தாதீங்க. நான் ஒண்ணும் மிரட்டல உங்களை. ப்ளீஸ் மீனா. இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஆண்டி கண்டிப்பா என்னையும் மனோஜையும் சேர்ந்து இருக்க விட மாட்டாங்க. இந்த வாழ்க்கை என் கைய விட்டு போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் பையனும் நானும். ஏய், போதும்டி, நிறுத்து. நீ இப்படி மிரட்டுறதால நான் ஒன்னும் அமைதியா இல்ல. ஏற்கனவே உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ நிறைய பொய் சொல்லிருக்க. இந்த உண்மையை நான் சொன்னா நீ முதல்ல உன்னை கிறிஷ வச்சு எதுவும் விளையாடிட கூடாதுன்னா நான் அமைதியா இருக்கேன். அவனுக்காக மட்டும்தான். நானும் என் பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இது எல்லாத்தையும் பண்றேன். அந்த குருவுக்கு பின்னாடி சீடர்கள் எல்லாம் வராங்க. எல்லாரும் வழியில இருந்த கல்லை தாண்டி நகர்ந்து போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சீடன் மட்டும் அந்த கல்லை அங்க இருந்து நகர்த்தி வச்சு அந்த பாதையை சுத்தமாக்குனான். அப்ப அந்த கல்லுக்கு கீழ இருந்து அவனுக்கு ஒரு தங்க காசு கிடைச்சது. அத பார்த்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த கல்லு மாதிரிதான் வாழ்க்கையில வர தடைகளை அதை விட்டு விலகி போகாம அந்த தடைகளை நகர்த்த முயற்சி செய்யணும். நமக்கு வர தடைகள் தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கான கதவு.